திருவிழாவுக்கு ஊருக்கு வந்து இறங்குனதுல இருந்து பாட்டி ஒரே பிஸி தான். ஆளை கண்ணிலேயே பார்க்க முடியல. என்னத்தே செய்யறது, வருஷத்துக்கு ஒரு தடவை வாரோம். இங்கே முளைப்பாரி வேற போட்டிருக்காங்களா, நான் அதை பார்க்கறதுக்கு தான் போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க எல்லாம் முளைப்பறையிலே என்னை உட்கார வச்சுட்டாங்க. காப்பு கட்டியிருக்கீங்களா பாட்டி? இல்லத்தே, காப்பு கட்டுறதா இருந்தால் முதல் நாள் முளை போடையிலேயே கட்டியிருக்கணும். நம்ம இப்போ தானே வந்தோம். இப்போ கூட நான் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். வீட்டில் என்னென்னமோ நடந்து போச்சுன்னு சொல்லி வந்து சொன்னாங்க, அதான் வந்தேன். ஆமாம் பேரப்பிள்ளை, இப்போ எப்படி இருக்கு தலை? நல்லா இருக்கு பாட்டி. நல்லா இருக்கா? ஆமா, வேற என்ன சொல்ல. எப்படி அடிபட்டது? கூட்டத்துல கொஞ்சம் சண்டை வந்துருச்சு, விளக்கி விட போனேன், அதுல கொஞ்சம் அடிபட்டுருச்சு. நடுவா, நான் தான் அடிச்சேன்னு சொல்லு. எதுக்கு பூசி மொழுகுற? பேத்தி பிள்ளை, நீ அடிச்சியா? தாத்தா, முடிஞ்சு போனதை முதல்ல இருந்து ஆரம்பிக்காத, விடு. சரிண்ணே, சரி அப்புறமா சொல்லு. ம். இவரு காயத்ரி அப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஏயா கருப்பா? பெருசா பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சரியா போயிடுச்சான், நாளைக்கு வந்துருவாரு. ஆ சரி சரி. திருவிழாவுக்குன்னு வந்த இடத்துல என்னென்னமோ நடந்து போச்சு, கேட்டாலே மனசுக்கு வருத்தமா இருக்கு. அப்படின்னு கேட்காத. ஏன்டா, உனக்கு என்னப்ப? எனக்கு ஒன்றும் இல்லாதா. தம்பி, இவங்கெல்லாம் எப்போ வருவாங்க? வந்துகிட்டு இருக்காங்கக்கா. சின்ன மச்சானும் பெரிய மச்சானும் அங்க இருக்காங்கல்ல, அதனால இவங்க கிளம்பிட்டாங்க. சரிங்க தம்பி. அண்ணே, வேன் வந்துருச்சு. தம்பி, இன்னும் ஒரு 3 நாள் எல்லாரும் சேர்ந்தே போகலாமே. இல்லண்ணே, குமார் அண்ணனையும் கூட்டிட்டு வந்துட்டோமா, அங்க கடையை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை பாத்தீங்களா. கடையில தான் அத்தனை பேர் வேலை பாக்குறாங்கல்லடா. இருந்தாலும் மேனேஜ்மெண்ட்ல நம்ம யாராவது இருக்கணும்ல, அதான் நானும் குமார் அண்ணனும் கிளம்புறோம். எல்லாரையும் கூட்டிட்டு போறோம், நீங்க இருந்து பதறாம வாங்க. மலர், உங்களுக்கு ஓகேவாடா? எனக்கு டபுள் ஓகே. ஷூர்? ஆமா, நான் தான் சொன்னேன்ல நம்ம இங்கே இருப்போம்னு. கன்ஃபார்ம் தானா? ஆமா. அப்ப சரி. தம்பி, எப்ப கிளம்ப போறீங்க? கொஞ்சம் வெயில் தாழ அப்படியே கிளம்பிடலான்னே. யார் யார் இப்ப வர்றாங்கன்னு கேட்டு கூட்டிட்டு போ தம்பி. திருவிழா பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டு பாதியிலே கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடக்கூடாது. இல்லண்ணே, நாங்க எல்லாருமே தான் கிளம்புறோம். நாங்களுமா? பரிமளா, உனக்கு போக விருப்பம் இல்லைன்னா இங்கே என் கூடயே இரு. இந்த வார கடைசியில் என் பேரை ஊருக்கு போகும்போது கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். அப்போ சரி. பேரப்பில்லை, என் பேத்திக்கு துணைக்கு நான் வேணா இருக்கேன். அதெல்லாம் வேண்டாம் ஆச்சி, எங்கள் ஆத்தாவும் ஐயாவும் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. உங்கள் பேரனை பார்க்கறதுக்கு அங்கே ஆள் வேணும்ல, நீங்கள் எங்கள் கூட வாங்க. நானே என் தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் துணைக்கு இங்கே தான் இருக்க போறேன். இவர் ஒருத்தர். யோ மச்சான். என்ன மாப்பிள்ள? வேன்ல ஆள ஒன்ன தான் ஏத்துவேன். எதுக்கு? நான் வரமாட்டேன். வராம இங்க இருந்து என்னையா செய்ய போற? என் தங்கச்சியோட பாதுகாப்புக்கு நான் இங்க இருந்து தானே ஆகணும். யோ மச்சான், நீ இல்லாம இருக்கிறது தான் என் மைனிக்கு பாதுகாப்பே. நேத்து நைட்டு என் அண்ணன் கிட்ட வாங்கினது இன்னும் மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். மரியாதையா வேன்ல ஆள ஏறி உட்கார்ற, புரிஞ்சுதா? சரி போ, வாரேன். அப்படி சலிச்சுக்கிட்டெல்லாம் நீ ஒன்றும் வர வேண்டாம். உன்னை விட்டுட்டு நாங்கள் போயிடுவோம், பஸ் ஏறி வா. வர்றேனப்பா. அப்ப அமைதியா இரு. கோமதி இனிமேல் இங்கே தான் இருக்க போறாளா? அவ இல்லாம ஊர்ல எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். சரோசா, வருத்தப்படாத. வருத்தப்படாம எப்படி கோமதியே இருக்க முடியும்? நான் என் பேரனுக்கும் பேத்திக்கும் துணையா இங்க இருக்கணும் தா. உங்களையே பார்த்துக்கிட்டு உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க முடியாது பத்தியா? நீ பேசுவ, உனக்கு அந்த ஊர் மாதிரியே இந்த ஊர்லயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அதனால எங்களையெல்லாம் நீ மிஸ் பண்ணவே மாட்ட. ஆமா, உங்களுக்கு முன்னாடியே எனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பார்த்தே இல்லை நேற்று முளைப்பறையில என்னை அங்கங்க நகல விடல பத்தியா? அப்ப எங்களை மிஸ் பண்ணவே மாட்டேன்னு? மிஸ் பண்ணுவேன் தா, ஃபோன் பண்றேன். என்ன அப்பப்ப வந்து பார்த்துக்கிடுவேன். போ. சரி சரி, ஒன்னும் வருத்தப்படாதீங்க. அப்படி என் தங்கச்சியை விட்டு உங்களுக்கு பிரிய மனசு இல்லைன்னா ஒரு வாரம் போல இங்கேயே இருங்க. இல்ல, உங்க பேரனுக்கும் பேத்திக்கும் தொந்தரவா இருக்க கூடாதுன்னு தான் எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறோம். அப்புறம் நாங்க மட்டும் இருந்தா தொந்தரவா தானே இருக்கும். அப்படியெல்லாம் நினைக்கப்படாது. என் தங்கச்சி முளைப்பறையிலேயே தான் இருப்பா, முளைப்பாரியை கரைக்கும் தட்டிக்கும். அப்புறம் கோயில்ல எந்நேரமும் சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். சாப்பாட்டுக்கு கவலையே கிடையாது. 3 நேரமும் விதவிதமா வெரைட்டியா கிடைக்கும். அப்படி ஒருவேளை கூட்டத்துல நின்று வாங்குறதுக்கு எதுவும் தோதுப்படலைன்னா ஒரு வார்த்தை சொன்னா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்கு. அதுவும் வசதிப்படலைன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருவேன். இப்ப என்ன, நானும் என் தங்கச்சியும் மட்டும்தான் என் பேரனுக்கும் பேத்திக்கும் துணையா இருக்கணுமா? நீங்களும் இருந்துட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அட, ஒரு 2 பேருக்கு 5 வாரம் இருந்துட்டு போவோமே. இப்ப என்ன கட்டு போச்சுங்கிறேன். என்னடா பேராண்டி, உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது பாத்தியா? நாங்க எந்நேரமும் கோயிலே கதின்னு தான் கிடப்போம். நீ பேசுறத பார்த்தா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஃபேவரா இருக்கிற மாதிரி தெரியலையே. உனக்கு ஃபேவர் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன, உன் ஆளை இங்கேயே தங்க வைக்கிறதுக்கு செட்டப்பா? ஏன் போடாக்கு இருக்கா? நல்லதுக்கு சொன்னா உனக்கு பிடிக்காதே. யார் நல்லதுக்குன்னு தான் கேக்குறேன். இந்த ஊரும் உலகமும் நல்லா இருக்க வேண்டாமா? அதுக்கு
அதுக்கு முதல்ல ஒரு தனி மனுஷன் நல்லா சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் வீடு நல்லா இருக்கும், தெரு நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருக்கும், உலகமே நல்லா இருக்கும். உருட்டு, நீ உன் இஷ்டத்துக்கு உருட்டு. இங்க பாரு, இந்த சராசாவை விட்டா எனக்கு இந்த ஊருக்குள்ள வேற ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா? ஆமா, அது எனக்கு தெரியாது பாரு. நீ தெருவுக்கு 2 பேரை சைட் அடிக்கிறதுக்கு வச்சிருப்ப. தெரியுதுல்ல. அப்ப அந்த தெத்து பல்லுக்காரி தான் எனக்கு பெரிய ஓவியமா? எங்க கொஞ்சம் சத்தமா பேசு. பல்லு எடுப்பா இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு குடுப்பினை வேணும். ஆனா உன்னை இன்னமும் இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு பாத்தியா? என்ன தாத்தா, யாருக்கு பல்லு எடுப்பா இருக்கணும்? இவர் ஒரு பக்கம் பேரப்பில்ல, அத பல்லு இருக்கிறவங்கள யோசிக்கணும். நான் எதுக்கு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு? நீங்க தானே தாத்தா இப்ப சொன்னீங்க. என்னடா வீட்டு மாப்பிள்ள, அவர் முன்னாடி உன் இமேஜை கொஞ்சமாவது மெயின்டைன் பண்ணிக்கோ தாத்தா. அட என்ன ஐயா, என்ன பேரப்பில்ல, யாருக்கு தாத்தா பல்லு எடுப்பா இருக்கிறதுக்கு ஒரு குடுப்பினை வேணும்னு சொன்னீங்க? என் பொண்டாட்டிக்கு பேரப்பில்ல, அவளுக்கு பல்லு கொஞ்சம் எத்து பல்லு. அப்படியா? யோ, எங்க ஆத்தாளுக்கு பல்லு எத்து பல்லாவா இருக்கும்? இல்லையே, நான் போட்டோல பாத்திருக்கேன், அப்படிலாம் இல்லையே. ஏத்தாய், நீ சொல்லு, உன் நாத்தனாருக்கு பல்லு எத்து பல்லா? ஏ சும்மா இருங்கடா பேசாம. உங்க அண்ணன் தானே சொல்றாரு. அவர் என்னத்தையாவது உளறிக்கிட்டு கிடப்பாரு. அவர் பேசுறதெல்லாம் நீ காதுல வாங்காத. ஆமா, குமாரும் ஐஸ்வர்யாவும் எங்க? குமாரண்ணே, ஐஸ்வர்யா, பெரியம்மா, கஸ்தூரி எல்லாருமா கடைக்கு போயிருக்காங்கண்ணே. திருவிழா கிடைக்கா? ஆமா, ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னேன். அப்ப பிள்ளைங்களுக்கு வளையல் போட்டுன்னு ஏதாவது வாங்கலான்னு சொல்லி போயிருக்காங்க. சரி சரி தம்பி, நீ ஒத்தையில பாத்துக்கிடுவியா கடைய? அதெல்லாம் பாத்துக்கிடுவோண்ணே. குமாரண்ணே இருக்காங்கல்ல, எனக்கு எதுவும் டவுட்னா அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கால் பண்றேன். சரிப்பா. பாப்பா மலரு, என்ன இருந்துக்கிடுவேலடா? இருந்துக்கிறேன்டா. ஏதாவதுன்னா உடனே அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணு. என்னடா இவர் சும்மையும் இருக்க மாட்டார் போலயே. நீ ஒரு ஃபோன் போடு, அண்ணன் உடனே வண்டி எடுத்துட்டு வந்துருவேன். நீ முதல்ல உன் தாயை பத்திரமா பாத்துக்கோ, அப்புறம் என்னைய பார்க்கலாம். இல்லடா பாப்பா, சொல்றேன் அண்ணே. இங்க இருங்க எம்கே, முதல்ல உங்க மச்சானை பிடிச்சி அடக்குங்க. எதுக்குன்னா, யோ மச்சான், என்னடா பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லி உன்னை நம்பி விட்டுட்டு போனப்ப ஒழுங்கா பாத்துக்கிடல. இப்ப மட்டும் என்ன பாசம் பொத்துக்கிட்டு வலியுது. அதான் அடி வாங்கிட்டேல, கொஞ்சமாவது அடங்குயா. ஏமாப்ல, நீ இன்னும் அடி வாங்கலன்னு துள்ளுற என்ன? நான்லாம் என் மைனிக்கு செல்ல குட்டியா, அடின்னு சொல்லி கட்டையை கொடுத்தா கூட என்னையெல்லாம் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இரு கேப்போம். யோ 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 மச்சான், சும்மா இருக்கிறவங்கள சொரிஞ்சு விடாதயா. மலரு, என்ன என்னன்னு கேளு. சொல்லுடா நடுவா, என்னன்னு சொல்லு. இல்ல, தாத்தா சொன்னார்ல, சின்ன பிள்ளைல இவன் உன்னைய தள்ளி எல்லாம் விட்டுருக்கான் பாத்தியா? யாரு? உன் கொழுந்தனே. சரி, அதுக்கு என்ன? இல்ல, என்னைய மட்டும் கட்டையை கொண்டு தலையில அடிச்ச, இவன் தலையும் சும்மா தான் இருக்கு. இவனும் தானே உன்னைய பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான், என்னென்னமோ கொடுமைப்படுத்தி இருக்கான். அதான் சாட்டைய பத்தியா இவருக்கு? என் குட்டி பிள்ளை அப்ப சின்ன பிள்ளைடா. நானும் தான் சின்ன பிள்ளை. எரும மாடு, நீ 7வது படிச்சிட்டு இருந்தடா அப்ப. என் குட்டி பிள்ளை அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிட்டு இருந்தா. என்னையா பிள்ளை? ஆமா மைனி. கேட்டுக்கோ, உனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்ல. பாத்தியா மாப்ள, அப்படின்னா இவ ஆள் பார்த்து அடிக்கிறாடா. அதைத்தானையா நானும் சொன்னேன். நீங்க 3 பேர் அண்ணன் தம்பிக்கு மட்டும்தான் என் மைனிக்கு டார்கெட்டு. ஒழுங்கா கார்த்திய பத்திரமா பாத்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல, இனிமேல அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? மாப்பிள்ள கூட இருக்கல்ல. இப்ப புரியுதா எதுக்கு அவங்க 2 பேரும் இங்கேயே விட்டுட்டு நம்ம மட்டும் கிளம்பலான்னு சொன்னேன்னு? நானும் கூட இருப்பேன்னு குதிச்ச. சரி, குதிக்கல, உன் கூடயே வாரேன். உன் கூடவே குடும்பம் நடத்தணும்னு எனக்கு தலையெழுத்து. என்ன செய்ய? உன்னை யாரையா என் கூட குடும்பம் நடத்த சொன்னா? அதுக்கு தானே எங்க அக்கால கட்டி வச்சிருக்கு, அவ கூட குடும்பம் நடத்து. நீங்க 2 பேரும் தான் செத்த நேரம் வாயை மூடிட்டு இருக்க மாட்டீங்களாங்க? முதல்ல அவனை மூட சொல்லு. நீங்க முதல்ல அமைதியா இருங்க. எல்லாருக்கும் நம்ம தான் தொக்கா போயிட்டோம். நம்ம என்ன லேசா பேசிடுறாங்க. என்ன மச்சான் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? மாப்பிள, இப்ப தங்கச்சி இங்க இருக்கான்னா அப்புறம் கடையை யார் பாத்துக்கிறது? அதான் கேக்குறேன். அப்படி ரொம்ப கவலைப்பட்டேன்னா மைனியை கடைக்கு அனுப்பிவிடு. வீட்டுல சும்மா இருந்தாங்கன்னா ஆல்ரெடி கஸ்தூரியும் நான் போறேன்னு சொல்லியிருக்கா. அப்படியா? சரி, இப்ப உங்க மைனியை வந்து அனுப்பி விடுறேன். அவ்வளவுதானே? இன்னும் உனக்கு வேற என்ன பிரச்சனை? வேற எனக்கு என்ன, பார்த்து பத்திரமா இரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த ஆள் அடங்கவே மாட்டாரியா. சரி, இப்ப ஊருக்கு என் கூட வர்றவங்க எல்லாம் எந்திரிங்க, கோயிலுக்கு போய் ஒரு கும்பிட போட்டுட்டு கிளம்பலாம். நீலா வா, எந்திரி வா. மாமா கிட்ட சொல்லிட்டு வாங்க. என்ன, எல்லாரையும் கூட்டிட்டு அப்படியே கோயில் பக்கம் போயிட்டு வரேன்னே. திருவிழா கடையில வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறோம். சரிப்பா, சரி, போயிட்டு வாங்க. மைனி, போயிட்டு வரோம், பாத்துக்கோ. என்ன? சரி குட்டி பிள்ளை. தோய், ஊர் சுத்திக்கிட்டே இருக்காம வீட்லயும் அப்பப்ப இரு. என்ன? சரியா பெரிய மனுஷா, சரி போயிட்டு வாப்போ. பாத்துக்கோ, உன் மேல எதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அப்படியே உன்னை குண்டு கட்டா மதுரைக்கு தூக்கிட்டு போயிருவேன். ஏ போடா. சரி, ஒழுங்காரு. நீலா, சொல்லிட்டு வா. அக்கா
அக்கா மாமா தாத்தா பாட்டி எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். சரி. சரி போயிட்டு வாங்க. சரி தம்பி பாத்துக்கோ, என்னையா அக்காவும் மாமாவும் கிளம்புறோம். சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. நீ மச்சான பத்திரமா பார்த்துக்கோ. சரிப்பா, 2 பேரும் சந்தோஷமா இருங்க என்ன. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. மாப்பிள்ள, என் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கங்க. ஆட்டு மச்சான், எப்படி பார்த்துக்கறதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போங்க. ஏங்க உங்களுக்கு அவங்கிட்ட எவ்வளவு வாங்கினாலும் புத்தி வராதாங்க, கிளம்புங்க. சரி, போயிட்டு வரோம், எல்லாரும் இருங்க. ஆமா தம்பி, நாங்களும் போயிட்டு வரோமியா, இருங்க. சரிங்கக்கா. மலர் பாத்துக்கோ என்னடா. சரிங்க மேனி. ஏத்தே பார்த்து பத்திரமா இரு. என்னத்தே எதனால ஆச்சிக்கு ஒரு ஃபோன் பண்ணு. சரிங்க ஆச்சி, நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க. சரி தே, போயிட்டு வரேன், பரப்புல போயிட்டு வரேன். சரிங்க பாட்டிமா. சரி எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். ஆமா நாங்களும் போயிட்டு வரோம். வாங்க. சரி கோமதி, உன் ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் கூட்டிட்டு வா. திருவிழா கடை பக்கம் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். யாராருக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. வளையல், பொட்டு, கிளிப்பு, நகத்துக்கு பூசுறது, உதட்டுக்கு பூசுறதுன்னு என்ன வேணுமோ எதுனாலும் வாங்கிக்கோங்க. என் ஸ்பான்சர் தான். என்னே நாங்க முளைப்பறைக்கு போறோம். திருவிழா கடைக்கு வந்துட்டு அப்புறம் போத்தா. இல்லண்ணே, முளைப்பாரிய நேத்தே பார்த்து வச்சாச்சு. இன்னைக்கு கரைக்கணும். காலகாலத்துல வர சொன்னாங்க. நான் தான் இங்க உட்காந்து கதை இழந்துகிட்டு இருக்கேன். போயிட்டு வரோம். திருவிழா கடைக்கு நாளைக்கு பாப்போம். சரி, அப்ப நீ வேணா போ. வர்றவங்க விருப்பப்படுறவங்க வரட்டும். வாங்கத்தா, இவர் வாட்டுக்கு என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அங்க அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைய ஊற என்னை சத்தம் போடுவாளுங்க. வாங்க வாங்க, எந்திரிங்க, கிளம்புங்க. சை, இதெல்லாம் உன் தங்கச்சியை வச்சுக்கிட்டு நீ பேசலாமா? பாத்தியா அவ ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் எப்படி நேக்கா கூட்டிட்டு போயிட்டான்னு. பாத்தியா, ஃப்ரெண்ட்ஸுகளை காப்பாத்துறாளாம். உன் தங்கச்சிக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கு. நான் பாரு, முளைப்பறைக்கு போய் சர்பத்து, மோரு, கம்மாஞ்சின்னு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவேன்ல. சரி போ, அப்ப அதை செய், வேலையை பாரு போ. இந்த போகத்தானே போறேன். அப்புறம் பேராண்டி, சொந்த ஊர்லயே ஹனிமூன் போல. போய்யா. பேத்தி பிள்ளை, பார்த்து பக்குவமா இருந்துக்க. இவங்கிட்ட அப்பமே அந்த வயசுலயே ஏடா கூடமா தெரிஞ்ச பைய இப்ப எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. பாத்துக்க. இந்தா உன் வேலையை பாரு போ. போறேன்டா, போறேன். எனக்கு அங்க ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு. இவன் பின்னாடி சுத்துறதே நமக்கு வேலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல. சர்பத்து பந்தலுக்கும் மோர் பந்தலுக்கும் போய் நின்னோம்னா வருஷம் கட்டிட்டு வருவாளுங்க. பாத்துடலாம் எல்லாரையும் ஒரே நேரத்துல. மலர், இங்கேயே இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்காடா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்ட்னர், நம்ம இங்கேயே இருப்போம். எப்பவுமே வா. மலர், அப்புறம் தம்பியும் நானும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஆயிடுமேடா. சரி அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு. சரி, கொஞ்ச நாளைக்குன்னா ஓகே. இப்ப நம்ம இங்க இருந்துட்டோம்னா வெண்ணிலாவும் குட்டி பிள்ளையும் அங்க இருப்பாங்கல்ல, அவங்களும் கொஞ்ச நாளைக்கு தனியா இருந்த மாதிரி ஆயிடும்ல. அது சரிதான். சரி அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்க இருப்போம், அவங்க அங்க இருக்கட்டும். ஆளுக்கு ஒரு பிள்ளை பெத்துட்டு அப்புறமா ஒரே வீட்டுக்கு போயிருவோமா? சரி, நம்மளும் இன்னைக்கு திருவிழா பார்க்க போவோமா? பார்ட்னர் வேண்டாம். மலர், பயப்படாதீங்கடா, போயிட்டு வரலாம். வேண்டாம் பார்ட்னர், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்போம். மலர், நான் இருக்கேன்லடி, என்ன நம்பி வரமாட்டியா? பார்ட்னர் வேண்டாம் பார்ட்னர். பட்டு, உன் மச்சானை நம்பி வரமாட்டியாடி? நான் இருக்கேன்ல, உன் கூடவே தான் இருப்பேன். உன் கையை கொஞ்ச நேரம் கூட விடவே மாட்டேன். சரி போயிட்டு வருவோம். அப்போ ரெடி ஆகுறீங்களா? போங்க, போய் ரெடி ஆகுங்க. சரி. பயப்படுறாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா ஒரு சேஞ்சஸும் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பயத்தை போக்கணும். மாசமா இருக்கிறது ஞாபகத்தில் இருக்கா இல்லை ஞாபகத்தில் இருந்தும் சொல்ல மாட்டேங்கிறாங்களான்னு தெரியல. அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். என்ன பண்றதுன்னே புரியல. பார்ட்னர், நான் சொன்னேன்ல பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. கூட்டம் இருக்கதாண்டா செய்யும், கூடவே நானும் இருக்கேன்ல. அங்க பாருங்களேன், அந்த ராட்னத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போவோம். அப்படின்னா உன் மச்சான் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, சொல்றத கேட்க மாட்ட. அப்படி இல்ல, கேப்பேன். எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போயிடுவோம். ராட்னம் இருக்கிற பக்கம் நம்ம போக வேண்டாம்டா. இங்க கோயில் பக்கமே இருந்துட்டு அப்படி கிளம்பிடுவோம். அங்க முளைப்பாரி எல்லாம் இருக்கு, ஆத்தா அங்கதான் இருப்பா. எனக்கு பயமா இருக்கு பார்ட்னர். பயப்படாதடி, நான் இருக்கேன்ல. பார்ட்னர், என்னடா? ஏதாவது எனக்கு ஆகி எங்க அண்ணன் மண்டையை உடைச்ச மாதிரி நான் உங்களே ஏதாவது பண்ணிடுவேணும்னு பயமா இருக்கு. சிரிக்காதீங்க, எனக்கு அதான் பயமா இருக்கு. அவனை நான் தான் அடிச்சேன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்களும் சொன்னதை நான் கேட்டேன். ஆனா எனக்கு நான் அவனை அடிச்ச ஞாபகமே இல்ல. இப்ப உங்களையும் நான் அப்படி ஏதாவது அடிச்சிட்டேன்னா பார்ட்னர் நம்ம வீட்டுக்கு போயிடுவான். என்னெல்லாம் நீ அடிக்க மாட்ட, உன்னால அடிக்கவும் முடியாது. அப்படி நீ அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன், சரியா? நம்ம கிளம்பலாம். அங்க பாரு, முளைப்பாரி வருது பாரு. பட்டு,
திருவிழானாலே உங்க அண்ணனுங்க உன்னை விட்டுட்டு போன அந்த கசப்பான சம்பவத்தை மட்டுமே ஞாபகப்படுத்தி பார்க்காதடா. ம். அதுக்கப்புறம் நீ நம்ம வீட்டுக்கு வந்தது, நம்ம 2 பேரும் பழகுனது, நம்ம திருவிழாவில் என்னெல்லாம் பண்ணோம் அதை ஞாபகப்படுத்தி பாரு. அப்போ உனக்கு திருவிழானாலே சந்தோஷமா இருக்கும். எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஞாபகத்துல இல்லையே பார்ட்னர். எங்க அண்ணனுங்க மட்டும்தான் ஞாபகத்துல இருக்காங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு தானடி நான் இருக்கேன். அங்க பாரு, அந்த முளைப்பாரிய பாரு. பாரேன், இதை பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது? நானும் முளைப்பாரி எடுத்தேன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா எனக்கு அது ஞாபகமே இல்ல. ஞாபகத்துல இருக்கவே வேண்டாம். ஆனா அது எப்படி இருந்திருக்கும்னு நீ இமேஜின் பண்ணி பாரு. இமேஜின் பண்ணி பாரு. மச்சான், என் குட்டி முளைப்பாரிய பாத்தியா? சூப்பரா இருக்குல்ல பட்டு? பாத்தியா, நீ கேட்டேன்னு சொல்லி ஆத்தா உனக்காக போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா மச்சான், ஆனா என் முளைப்பாரியில பூவே வைக்கல. பூ தானே வேணும்? இந்த மச்சான் எடுத்துட்டு வரேன். மச்சான், எங்க போற? இருடா, இந்த வரேன். என்னைய விட்டுட்டு போகாத. உன்னை பாத்துக்கிட்டே தான் போறேன் பாரு. சரி மச்சான், நானும் உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன். வந்துட்டேன். இப்போ உன் முளைப்பாரிக்கும் பூ வச்சாச்சு பாத்தியா? நல்லா இருக்கு மச்சான். நல்லா தானே இருக்கும். மச்சான், நான் இத தலையில வச்சுக்கிட்டேமா? தலையில எல்லாம் வச்சா தலை ரொம்ப வலிக்கும். நீ கையிலேயே வச்சுக்கோ. சரி மச்சான், நீ என் கூடயே வருவியா? உன் பக்கத்துலயே தான் நடந்து வருவேன். அப்புறம் உனக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு கை வலிச்சாலோ இல்ல நடக்கிறதுக்கு கால் வலிச்சாலோ சொல்லிடு. என்ன? எனக்கு வலிக்காது. இப்ப வலிக்காது, இன்னும் 4-5 தெரு சுத்துவாங்க. மொத்தமா இதை கரைக்கிறதுக்கு நடிச்சாம ஆயிரும். அது வரைக்கும் உன்னால தாங்க முடியாது, வலிக்கும்னு அம்மா சொல்லி விட்டாங்க. அப்படியா? ஆமா, உனக்கு வலிச்சா சொல்லுவியான். மாமா பின்னாடி தான் பைக்ல வர்றாராம். அப்படியே நம்மளை உட்கார வச்சு அங்க கம்மாயில கொண்டே கரைச்சிட்டு வந்துருவோம் முத ஆளான்னு. அப்படியே வீட்டுக்கு போயிருவோம். சரி மச்சான். மாமா எல்லாம் எதுக்கு நம்ம கூடயே நடந்து வரல? ஐயா, உங்க மாமா அப்புறம் பெரியப்பா எல்லாரும், அம்மா பெரியம்மா எல்லாம் தான் இவங்க கூட வருவாங்க. அப்படியா? ஆமா, உங்க ஊர்ல இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? நான் போனதே இல்ல. எனக்குமே இத தலையில வைக்கணும் போல ஆசையா இருக்கு. சரி, கொஞ்ச நேரத்துக்கு வச்சு பாரு. எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சதும் கையில எடுத்து வச்சுக்கோ. அச்சு விடு. சரி, கொண்டா. பொம்மை மாதிரி இருக்கப்பட்டு. பொம்மைக்கா பொம்மைக்கா. மச்சான் மச்சான், உலக பாக்குது. புடி புடி புடி. பிடிச்சது பிடிச்சது பிடிச்சது. போ பொம்மைக்கா போ. நீ சொன்ன மாதிரி தலையில வைக்க முடியல பாரு. அதான் மச்சான் சொன்னா கேட்கணும். சரி, கேப்பேன். சரி, வரிசையில நில்லு. அத்தை எல்லாம் காணும் பாரு. அத்தை மச்சி எல்லாரும் முன்னாடி நிக்கிறாங்க. நம்மள பின்னாடி தான் வர சொன்னாங்க. அப்பதான் மாமா கூடயே வர்றதுக்கு சரியா இருக்குமா. முன்னாடி நடந்தா உன்னை தள்ளி விட்டுருவாங்கடா. தள்ளி விட்டுருவாங்களா? அண்ணா பின்னாடியே இருந்துக்கிடுவோம். இதான் மாமா நம்மள பாத்துக்கிட்டே வர்றதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்லி தான் இங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சரி மச்சான். பட்டு எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. நம்மளும் நடப்போம் வா. இது எல்லாரும் போகட்டும். சரி போகட்டும், நம்ம கடைசியா நடப்போம். டேய் டேய் பட்டுக்குட்டி, ஓடாத, விழுந்துருவ. மச்சான், நீ பின்னாடியே வா. டேய் டேய் நில்லுடா. மச்சான், என்னடி? நான் சின்ன பிள்ளைல எப்படி முளைப்பாரி தூக்கி இருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன். எனக்கு ஒரே சிரிப்பா வருது. அதைத்தான் நானும் நினைச்சு பார்க்க சொன்னேன். அதை மட்டுமே நீ நினைச்சு பார்க்கணும், சரியா? உங்க அண்ணனுங்களை எல்லாம் அப்படியே மறந்துரு. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. அவ்வளவுதான். இந்த திருவிழால ஒரு இடத்த நீ பார்க்கும் போதும் இதே இடத்துக்கு சின்ன பிள்ளைல நம்ம வந்திருக்கும் போது எப்படி எல்லாம் இருந்திருப்போம்னு யோசிச்சு பாரு. என் கூட இருந்த சம்பவத்தை மட்டும் நீ யோசிச்சு பாரு, சரியா? அப்படி யோசிச்சு பார்க்க முடியலன்னா எப்படியெல்லாம் நம்ம இருந்திருப்போம்னு கற்பனை பண்ணி பாரு. அவ்வளவுதான்டா. அப்புறம் உனக்கு எந்த பயமும் இருக்காது, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். ஆமா ஆமாவா? ஆமா. ஆனா எனக்கு இப்ப முளைப்பாரி தூக்கணும் போல இருக்கு. தூக்கட்டா? இப்போ வா. வேண்டாம். ஏன் பார்ட்னர்? அது இப்ப நீங்க முளைப்பாரி தூக்க கூடாது. ஏன்? ஏன்? ஏன்னா தலை சுத்துதுன்னு சொன்னீங்கல்ல, அதான். இப்ப எனக்கு எந்த தலை சுத்தலும் இல்ல. இல்லைன்னாலும் வேண்டாம். இந்த டைம்ல முளைப்பாரி தூக்க கூடாது. இந்த டைம்ல என்ன? இப்போ கொஞ்சம் நல்ல மூடல தான் இருக்காங்க. இவங்க நம்ம கிட்ட சொல்லலைன்னாலும் நம்ம இவங்க கிட்ட சொல்லிடுவோமா? மச்சான், என்னது மச்சானா? அப்படி போடு. அப்ப இப்பவே சொல்லிட வேண்டியதான். நானும் ஒரு முளைப்பாரி தூக்குறேன். ஆத்தா கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. மாசமா இருக்கும்போது முளைப்பாரி தூக்க கூடாதுடி. யார் மாசமா இருக்காங்க? நீ தாண்டி. நானா? அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? நீ தான் சொன்ன. நான் எப்ப சொன்னேன்? நீ வாயை திறந்து சொல்லல, ஆனா உன் முகமே சொல்லுது. என் முகம் சொல்லுதா? என்ன சொல்லுது?
அது ஆத்தா ஆத்தா சொன்னான். பாட்டியா? பாட்டி என்ன சொன்னாங்க? ஆத்தா கேட்டா, கருப்பா உன் பொண்டாட்டி முகம் ரொம்ப பளபளன்னு இருக்குடா, என்ன பிள்ளை உண்டாயிருக்காளா அப்படின்னு கேட்டா. ஆ, நான் சொன்னேன், ஆமா தோய், எனக்கும் பாக்குறதுக்கு அப்படித்தான் தெரியுது அப்படின்னு சொன்னேன். ஆ, ஆமாவா? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். எப்படி? நாள் தள்ளி போயிருக்கு. அப்படியாடா? ம், ஆனா நான் செக் பண்ணி பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இருக்கு. செக் பண்ணி பாத்தீங்களா? எப்போ? அதான் தெரியல. செக் பண்ணி பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்கு. பாசிட்டிவ்னு வந்த மாதிரியே ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கு மேல ஞாபகம் இல்ல. அப்படின்னா நீங்க எப்படா குழந்தை உண்டாகும்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்களோ? தூங்கும்போது ஒருவேளை கனவு கண்டிருப்பீங்களோ? அப்படி எல்லாமா இருக்கும். எனக்கெல்லாம் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேனோ அதுதான் கனவுல வரும். ஆ, அப்ப எனக்கும் அப்படி ஏதாவது இருக்குமோ? இருக்கும்டா, நம்ம வேணா இன்னொருக்கு செக் பண்ணி பாப்போமா? ம், அப்போ அது வரைக்கும் முளைப்பாரி தூக்க வேண்டாம். ம்? ம், அடுத்த வருஷம் நீங்களும் வெண்ணிலாவும் சேர்ந்து வந்து தூக்கிக்கோங்க என்ன? ம், சரி. எப்பாடி இந்த பிள்ளைய ஒரு வழியை சரி பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு நான் பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ண மாதிரியே ஞாபகம் இருக்கு. அப்புறம் அதை பார்ட்னர் கிட்ட சொல்றதுக்கு ஏதோ ரோஜா பூலாம் வாங்கிட்டு போன ஞாபகம் இருக்கு. ஆனா பார்ட்னர் தெரியாதுங்கிறாரு. அப்ப நான் சொல்லலையா? இல்லையே, சொன்னனே. இல்ல, சொல்லல. அப்பதான் இந்த அங்க போயிருந்தோம். எங்க? அந்த அங்க இந்த அங்க டேமுக்கு. ஆமா ஆமா. பார்ட்னர், என்னடி? இங்க பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு பிரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணேன். அது கனவுல இல்ல, நான் செக் பண்ணேன் நிஜமாவே. அப்பதான் நான் உங்களை டேமுக்கு கூட கூட்டிட்டு போக சொன்னனே, அங்க மதுரையில வைகை டேமுக்கு. மலர், அங்க பாருடி, வளையல் கடை இருக்கு. உனக்கு கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்கும்ல, வாங்குவோமா? ம், பாரேன், கலர் கலரா ஜிமிக்கி வேற இருக்கு. வாடி வாங்குவோம். ஆ சரி. ம், வாங்க வாங்க வாங்க. கலர் கலரா பொம்மை எல்லாம் வேற இருக்கு பாத்தீங்களா? வாங்குவோமா? பட்டு, உனக்கு என்ன வேணுமோ வாங்குடி. ஆ, என்ன? அண்ணே, கடையில் ஆள் இருக்கீங்களா? என்ன வேணும்? கண்ணாடி வளையல் எடுத்து கொடுங்க. என்ன கலர்ல வேணும்? புது டிசைன் எடுக்கட்டுமா தம்பி? ஆமா, எடுங்க. இது ரெயின் டிராப் பேங்கிள்ஸ், புது டிசைன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு பார்ட்னர். என்ன கலர் வாங்கட்டும்? எல்லாத்தையுமே வாங்குங்கடா, டெய்லி சாரிக்கு மேட்சா போடுங்க. இவ்வளவு வேணுமா? கலர் கலரா போட்டுட்டு வந்து காட்டுடி. ம், சரி. அண்ணா, எல்லாத்தையுமே பேக் பண்ணிருங்க. சரிங்க தம்பி. பட்டு, வேற என்னடி வேணும்? போதும். போதுமா? ஏன்? ஆமா போதும், வீட்டுக்கு போவோம். ஏன்டி அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நேரம் சுத்தி பாப்போமே? வீட்டுக்கு போவோம். ஏன்டி பிள்ளை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போம்டா. வீட்டுக்கு போவோம். அதுக்குள்ள போகணுமா? வீட்டுக்கு வாங்க, நான் வலையில போட்டு போட்டு காட்டுறேன். என்னது? போவோம். ஓய், நிஜமாவா? ம், அப்ப சரி, இப்பவே கிளம்புவோம். தூக்கிட்டு போட்டா? ஒன்றும் வேண்டாம், நடந்தே வரேன். சரி. ஆமா, என்ன திடீர்னு? தோணுச்சு. சரி சரி, தோணட்டும். அப்ப மூடு மாறுறதுக்குள்ள வீட்டுக்கு ஓடிடுவோம். அண்ணே, சீக்கிரம் வளையல கொண்டு வாங்க. இந்த உடையாம பேக் பண்ணணும்ல தம்பி, எல்லாத்தையும் இந்த பண்றேன். ஆனாலும் ஒரு வளையல் வாங்கி கொடுத்தே மயக்கிடுவீங்க போல. நான் அப்படியெல்லாம் நினைச்சு வளையல் வாங்கலடி. நீ ஏன் மயங்கனேன்னா அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? ஆமா, ஒண்ணுமே பண்ணல. போங்க. பட்டுக்குட்டி பட்டுக்குட்டி. ஊருக்கு வந்து இறங்குனது எல்லாரையும் அவங்கவுங்க வீட்டில் கொண்டு இறக்கி விட்டுட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு போனார். போனவர் தான். எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னமும் ஆளை காணோம். ஆள் இல்லாத வீட்டுக்குள்ளே ஒத்தையில சுற்றி சுற்றி வரேன். இதுக்கு பேசாமல் ஊர்லேயே இருந்திருக்கலாம் போல. ஆமாம், நைட்டுக்கு ஒன்றும் சமைக்கலை. எம்கே பசி தாங்க மாட்டாரே. என்னத்தையாவது போய் செய்வோமா? மாவு இருக்குமா? என்னத்தை இருக்க போகுது? போய் 2 நாள் ஆச்சு. 5 நாள் ஊர்லேயே இருக்க மாட்டோம்னு சொல்லி ஃப்ரிட்ஜையே ஆஃப் பண்ணி போட்டு தானே போனோம். இப்படி பாதியிலே திரும்பி வருவோன்னு ஃப்ரிட்ஜுக்கு தெரியுமா என்ன? அத்தை வீட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வருவோமா? இல்லைன்னா வீட்டில் விக்கி இருந்தால் போய் ப்ரெட்டு வாங்கிட்டு வர சொல்லலாம். ஆமாம், ட்ராவல் பண்ணதுக்கு அதான் கொஞ்சம் லைட் ஃபுட்டாக இருக்கும். அப்படியே செஞ்சுருவோம். ஆனால் இந்த மனுஷனை இன்னும் காணுமே. முதல்ல இவருக்கு ப்ரெட்டு ஓகேவான்னு கேட்கணும். பெருமையாக சொல்லிட்டு வந்தாச்சு, நீங்கள் அங்கே தனியாக இருங்கன்னு. அவங்க அங்கே இருந்துருவாங்க, நம்ம இங்கே இருந்துக்கிடுவோமா? இவ்வளோ பெரிய வீட்டில் ஒத்தையில பேசாமல் அம்மாவை வேணா வந்து இருக்க சொல்லுவோமா? அது சரியாக வராது. சரி, பெரியம்மா இருக்காங்கல்ல, சாயங்காலம்னா இவர் வந்துடுவார். ஆமாம், இந்த மனுஷன் எங்கே போனார்? இப்படி தன்னந்தனியாக புலம்ப விட்டுட்டு போயிட்டாரே. என்னம்மா எல்லாரையும் அவங்கவுங்க வீட்டில் போய் இறக்கி விட்டுட்டு இருக்காரு? நீங்கள் தானா? அம்மா, பயந்தே போயிட்டேன். ஆமாம், எங்கே போனீங்க இவ்வளோ நேரமா? எல்லாரும் இறக்கி விட்டுட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? அம்மா, இது என்ன பூ?
நிலா ஒரு கேள்வியா கேளுடி. ம் ம் சரி, எல்லாரும் இறக்கி விட்டுட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? ஆமா, எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு வேனுக்கு செட்டில் பண்ணிட்டு வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி, இது என்ன பூ? மல்லிகைப்பூ, ஜாஸ்மின். அது தெரியுது, இப்போ எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு. வேனுக்கு செட்டில் பண்ணிட்டு அப்படியே பூ வாங்கிட்டு வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆட்டோ பிடிச்சு வந்தேன். சரிதான். அம்மா, பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கெல்லாம் தெரியுமோ? அதான் சொல்லி கொடுக்குறேன்லடி ஒன்றுன்னா. இதெல்லாம் நானா கற்றுக்க மாட்டேனா என்ன? ம். ஆமா, நீ வேற எனக்கு 2 பாப்பா பத்தி தரேன்னு சொல்லிட்ட. அப்புறம் பூ கூட வாங்கி கொடுக்கலன்னா எப்படி? சரி, நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன 2 பாப்பா? பொம்பளை பிள்ளை தான் வேணுமோ? ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஏத்துக்க மாட்டீங்களோ? ஆஹா, எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும். ஏன்? ஆம்பளை பிள்ளை நான் தான் இந்த வீட்டுக்கு கடைக்குட்டியா இருக்கணும். எனக்கு அடுத்தெல்லாம் கடைக்குட்டி யாரும் வேண்டாம். ஆக மொத்தத்துல எல்லாரும் உங்களை மட்டுமே செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்கணும். எஸ். மூஞ்சிய பாரு. பாரு. ஆனா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். எப்படி சொல்ற? உங்க புத்திக்கு அப்படிதான் பிறக்கும் பாருங்க. எனக்கு ஜாதகத்துல 2 பிள்ளை இருக்குன்னு சொல்லியிருக்காங்கடி. 2மே பொம்பளை பிள்ளை தான் வேணும். நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்காது, கிடைக்கிறதான் நம்ம வாங்கிக்கிடணும். ஆஹா. ஆமா. சரி, நைட்டு சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. பிரெட்டும் ஜாமும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நிலா. உனக்கு ஓகேவா? ஐயோ, என் செல்ல குட்டி சீம கருப்பட்டி. நானும் விக்கிய விட்டு பிரெட்டும் ஜாமுன் தான் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆஹா, என்ன ஒரு ஒத்துமை பாத்தியா நமக்குள்ள. ம். சரி, என்ன இப்ப திடீர்னு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கரெக்ட் பண்ண பாக்குறீங்க? சரி, நான் தான் உனக்கு பூ கொடுத்து கரெக்ட் பண்ண பாக்குறேன். ஓகே, நீ எதுக்கு இன்னைக்கு மஞ்சள் கலர்ல சாரி கட்டியிருக்க? ஊர்ல இருந்து வரும்போது ஏதோ ஒரு டார்க் மெரூன்ல தானே கட்டியிருந்த. அது வேன்ல வந்தது கசங்கிருச்சு, அதான். சரி, இருந்தாலும் உன்கிட்ட வேற கலர்ல சாரியே இல்லையாக்கும்? இந்த கலர் தான் கட்டணுமாக்கும்? இருக்கு, இருந்தாலும் எல்லோன்னா ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒருத்தவங்க யாரு? அதான் என் புருஷன். அவன் யாரு? இந்த இவன் தான். அப்படின்னா நீ என்ன மயக்கிறதுக்கு தான் எல்லோ கலர்ல சாரி கட்டியிருக்க. ஆமா. சரி, அப்ப மயக்கு. அது எப்படி மயக்கிறது? எப்படியாவது மயக்கு, என்னமாவது பண்ணு. இது நல்ல கதையாவில் இருக்கு. ஆளை விடுங்க, நான் போறேன். ஓய், எங்க போற? முதல்ல என்ன மயக்கு. மயக்கிட்டு எங்க வேணாலும் போ. இது என்னடா வம்பா போச்சு? நான் பிரெட் டோஸ்ட் பண்ண போறேன். முதல்ல என்ன டோஸ்ட் பண்ணுடி, அப்புறம் பிரெட் டோஸ்ட் பண்ணலாம். எம்கே, என்னது இது? நீ என்ன பிரெட்டா நினைச்சுக்கோ, உன்னை ஜாமா நினைச்சுக்கோ. ஐயடா, உங்க மைனி உங்களை குட்டி பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பிள்ளை பண்ற வேலையை பார்க்கணும் இப்ப அவங்க. நான் என் மைனிக்கு மட்டும் தாண்டி குட்டி பிள்ளை, உனக்கு இல்ல. அப்ப எனக்கு? உனக்கு குட்டி பிள்ளை கொடுக்குற பிள்ளை. ஆஹா, எம்கேவுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியும்னு எனக்கு தெரியாம போச்சே. தெரியாம போச்சா? இப்ப தெரிஞ்சுக்கோ. ம். நிலா காயும் நேரம் சரணம் ஊதா போக நீயும் வரணும்.